என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 2ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு கொழுமையானவை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 4வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள். கொழுமையானவை. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆதியாகமம் 4:4. கர்த்தர் நம் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தது போல நம் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம் அவா. கர்த்தர் ஏன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார்? ஏன் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கும்போது வெளிப்படையாக பெரிய காரணம் தெரியவில்லை. ஆனால் எபிரேயர் 11:4 ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று குறிப்பிட்டிருப்பதால் இருவரும் கொடுத்த காணிக்கைகளை ஒப்பிட்டு பார்ப்பது அவசியம். ஒருவேளை தேவன் இரத்தம் சிந்தும் பலியை மட்டும் ஏற்றுக்கொள்வாரோ என்று பார்த்தால் அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேலர் தங்கள் விளைச்சலை கொண்டு வந்ததையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதையும் பார்க்கிறோம். அதே சமயம் ஆபேல் கொண்டு வந்தது தலையீற்று, அதிலும் கொழுமையானது. ஆபேல் காணிக்கைக்கென்று சிறப்பானதை தேர்வு செய்கிறான். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். எபிரேயர் 11:14. மேலும் 1 யோவான் 3:12 ஆபேலின் கிரியைகள் நீதியுள்ளவையாய் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அவன் மேன்மையானதான தலையீற்றான கொழுமையானதை செலுத்தியது முக்கியமான காரணம். மேலும் அவன் விசுவாசம் உள்ளவனாகவும் எபிரேயர் 11:4 அவனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளாக இருந்ததும் காரணம் என்று கூறலாம். 1 யோவான் 3:12. நாமும் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை படைக்கும்போது முதன்மையானவற்றை மேன்மையானவற்றை படைப்போம். மட்டுமல்ல, நாமும் விசுவாசமும் நீதியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் காணிக்கை படைக்கும்போது மட்டுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், நம்மில் மகிழ்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் காணிக்கை கொடுக்கும் நோக்கமும் நிறைவேறும். வேண்டாததை அல்ல, மிகவும் வேண்டியதை, ஆண்டவருக்கு உகந்ததை ஆண்டவருக்கு படைப்பேன். வேண்டாததை அல்ல, மிகவும் வேண்டியதை, ஆண்டவருக்கு உகந்ததை ஆண்டவருக்கு படைப்பேன். ஆபேலை போல நீதிமானாகு காணிக்கை பெற்று கொள்வார். ஆபேலை போல மேன்மை கொடுத்திடு காணிக்கை பெற்று கொள்வார். ஆபேலை போல நீதிமானாகு காணிக்கை பெற்று கொள்வார். ஆபேலை போல மேன்மை கொடுத்திடு காணிக்கை பெற்று கொள்வார். நீதிமானாகி மேன்மை கொடுத்தால் ஆசீர்வதிப்பாரே. நீதிமானாகி மேன்மை கொடுத்தால் ஆசீர்வதிப்பாரே. ஆபேலை போல நீதிமானாகு காணிக்கை பெற்று கொள்வார். ஜெபம். பிதாவே,
முதலாவது என்னை உமக்கு காணிக்கையாக படைக்கிறேன். அடுத்து சிறப்பானவற்றை உமக்கு படைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆமேன்.